முண்டத்தை தரலாமா பதிலை வரம் கேட்டதற்கு முண்டத்தை தரலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் எனக்கு குழந்தைகளை கொடுக்கலாமா கையும் இல்ல காலம் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மூக்கும் இல்ல இது முண்டமா உருளையா முண்டம் போல ஆண்டவா நான் இந்த பிள்ளையா கேட்டேன் பிள்ளை கேட்டதற்கு எனக்கு ஒரு பேமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே மதலை வரம் கேட்டேன் ஒரு மாமுண்டத்தை தரலாமா ஆண்டவா குழந்தை வரம் கேட்டேன் எனக்கு குலைவிக்கல்லை கொடுக்கலாமா இறைவா ஆண்டவா இறைவோ ஏ பார்வதி ஈஸ்வரி நீ குழந்தை கேட்கும் போது எப்படி கேட்ட 8 நாளுக்குள்ள கேட்டலாம் மூன்றாவது பிள்ளை அம்மா அம்மா என்ன நீ எண்ணி 8 நாளைக்குள்ள அம்மா அதுவும் கணவனே இல்லாத கை குழந்தை இப்ப புருஷனே இல்லாத புத்திராகியம் காட்டலாம் 8 நாளைக்குள்ளே பிறந்த பிள்ளை இப்படித்தான் இருப்பான் அம்மா அனைவரையுமா தானே இருக்கு அனைவரையுமா அப்பந்தான் பார்த்தா ஆதிபராசக்தி என்ன இல்லையா பிள்ளைனா மூக்கு மொழியும் கண்ணு காது வாய் இருந்தா தான் கொஞ்சம் முடியும் ஆசையோடு இந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சலாம் இது அதுவும் இல்லாம இப்படி குலைவிக்கல் மாதிரி மொட்டு முழுக்குன்னு இருக்க ஊதி வச்ச பலூன் மாதிரி எனக்கு பார்த்தீங்களா பேர்பட்ட பிள்ளை நமக்கு தேவைதானா ஆகையினால் இறைவா நான் என்ன இந்த குலைவிக்கலை வச்சு உருட்டியா விளையாட முடியும் என்ன செய்ய முடியும் ஆண்டவா உயிர் கொடுத்தா நான் குழந்தையை ஏத்துக்கிறதே இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க ஆமா ஆமா நீங்க வச்சுக்கோங்க புள்ளன் இருந்தா அழகா உள்ள எனக்கு நீங்க குழந்தை தரணும் ஆண்டவா எனக்கு பிள்ளை வேண்டே வேண்டாம் அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்த்தார் குழந்தைக்கு உயிர் கொடுக்கணுமானா உருப்பிடிக்கணும் உருப்பிடிக்கணுமானா பிரம்மதேவனை அழைக்கணும் ஆண்டவனாகிய சிவபெருமான் பிரம்மனை தான் வரவழைத்து பிரம்மனை தான் உருப்பிடித்தார் உயிர் கொடுத்தார் காலகைதான் படைத்து கண்ணமுக்கு உயிர் கொடுத்த வேலை உச்சம் ஒன்று குழந்தை கண் உருட்டி பார்க்குதையோ கண் உருட்டி கையில் கால போடுது போடும் போது கோமதியா பார்வதியா அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு எடுப்பா சிவட்டோடு ஓரி நல்ல கையில் எடுத்தா ஓரி நல்ல அவ கோடி லட்சம் முத்தமிட்டா பச்சை நல்ல நிறம் போடி பாலமரம் வலது கொங்க பால் கொடுத்தா வளர மாட்டான் இடது கொங்க பால் கொடுத்தா இடேற காராம்பசு பால் கறந்து சேனையாக ஓட்டுவாரா பால் கறந்து சேனையாகவே ஊட்டினா ஆண்டவனாகி சிவபெருமான்
இந்த குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையாக பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னாலே அதனால 3 புறையிலே பிறந்த குழந்தைய முதல் புறையில் பிறந்த பிள்ளைய ஒரு பெண்ணாக பிறவி செய்தார்கள். கட்ட பேச்சு நிட்ட பேச்சிய நிட்ட பேச்சிய காட்டுவன பேச்சு விளக்கில் பிறந்ததால ஆதையும் மாயாண்டிய உந்தன் சுடர் மொழிவில் சுடரை இதன் முண்டம் போலே ஐயம் முண்ட சுவாமி என்றோ உனக்கு ஆதி வெள்ளி கையில அன்று உண்டு நடக்கும் வேளையில பச்சப்பிடம் உனக்கு போட்டதாலே பச்சாத்தி மாடா உந்தன் போட்டதால எங்க பச்சாத்தி மாடன் சுடல ஐயா பேர் நாமோ கொடுத்த போது ஆதிசக்தி பார்வதியா எங்க பச்சாத்தி மாட சுவாமிய மாணிக்க தொட்டிலை கட்டி மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே மகனை உறங்க வைத்தார். அவர் தாளாட்டி இவ பச்சாத்தி மாடனை உறங்க வைக்க நல்ல வெள்ளி சாமனடி சாமத்தில சரிசாம வேளையில ஏமசாம நேரத்தில இலைகுலுங்கா ஜாமம் போலே மாயானத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சியம்மா பேச்சியம்மா மகன் பச்சாத்தி மாடனா பச்சாத்தி மாடனா அசந்து நீயும் உறங்கலாமா ஐயா சுடல பச்சாத்தி மாடா எப்ப பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த என் குலமகனே வரவே வேணும் கைலாசம் தன்னாதிலே அசந்து நீயும் உறங்கலாமா வேலையதும் தவறுதப்பா பச்சாத்தி மாடமா அந்த பேச்சியவாளைக்கால பேரு பெற்ற பச்சாத்தி மாடனை சமயம் அது உனக்கு தவறுதப்பா பச்சாத்தி மாடா உனக்கு சதிசாமாபுதப்பா ஜெயம்மாயானந்த நாளில உனக்கு மாண்ட வேணமோ வியாபுதப்பா பிள்ளைவான களமாதில செத்த வேணமோ நீ அன்று ஒரு நாளையில மலையாள தேசத்தில ஆந்திரவாதி பெரும்புலையா மாயாண்டி சுடலை பச்சாத்தி மாட சுவாமிக்கு தான்
சொல்லவோ பச்சாத்தி மாடசாமிய காளி பெரும்புலையா சிவனுக்குள்ளே பிடித்தடைத்தான் பிடித்தடைக்க அடைபட்ட விவரம் அதை அறிய வேணும் என்று சொல்லி மாந்திரவாதி பெரும்புலையா நீலகண்டம் கசமதில பச்சை ஆற்றிலே போடுவாரா ஐயாவுக்கு 2 விதமாக பச்சாத்தி மாட கைலாசத்திலே ஊட்டு நடக்கும் போது என் பெருமாளாகிய கண்ணன் வருகை அவருக்கு பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி பச்சை மால் பூசை செய்ததுனால பச்சாத்தி மாட சுவாமி ஆந்திரவாதி பெரும்புலையன் ஐயா பச்சாத்தி மாட சாமிய மகளை பலி கொடுத்து சுமலுக்குள் பிடித்தடைத்தான் நீலகண்டம் கசம் பச்சை ஆற்றில் விட்டதுனால அதுல ஒரு பச்சாத்தி மாட சுவாமி அடைபட்டது உண்மையா பொய்யா என்று அறிய வேண்டும் என்று எண்ணி அவரும் பச்சை யாரு தன்னாதில சுடரையும் போடும் போது மாயாண்டி சுடல ஐயா பச்சை யாரே பக்கத்தில பச்சாத்தி மாடனா கொலுவிருக்க அப்படி கொலுவிருந்து வர போது பச்சாத்தி மாட சுவாமி பச்சையாறு பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பொழுதும் நாமல் இங்கு தனியா இருக்கோம் நம்மளுக்கு என்று ஒரு மக்கள் வரணும் எந்த மக்களையும் ஏறிட்டு பார்த்து ஏக பூசை வாங்க வேண்டும் என்று எண்ணி ஐயா பச்சையாறு பக்கத்திலே பச்சாத்தி மாட சாமி கொலுவிருக்க அப்படி கொலுவிருந்து வர போது துப்பாக்குடி தன்னாதிலே துப்பாக்குடி தன்னாதிலே தேவேந்திர சமுதாய மக்கள் அந்த காலத்திலே இந்த சாரல் ஆடி அடசாரல் ஆவணி முச்சாரல் இந்த சாரல் மலைக்கு இப்பமெல்லாம் பிளாஸ்டிக்ல கொங்காணி வந்திருக்கு இப்ப கொடை வந்திருக்கு அப்ப இதெல்லாம் வரதுக்கு முன்னால சம்பு கொங்காணி ஒரு கொங்காணி உண்டு சம்பு கொங்காணினா ஒரு மாட்ட மழையும் தாங்கும் வாடகையும் வரைக்கும் அப்ப இந்த சம்பு தட்டை அறுக்கணும் அந்த துப்பாக்குடி மக்கள் எல்லாம் தேவேந்திர சமுதாயத்தால் அவரவர்கள் மக்களோடு மலையாள தேசத்திலே ஆந்திரவாதி பிடித்து அடைத்த சிமிழ் தங்கின பச்சையாறு பக்கம் ஆத்து பக்கம் தான் கோர முளைக்கும் சம்பு தட்டை கோர புல்லு எல்லாம் ஆத்துலதான் முளைக்கும் அந்த பச்சை ஆத்துல சம்பு தட்டை அறுப்பதற்காக துப்பாக்குடியிலே வாழும் தெய்வேந்திர சமுதாய மக்கள் எல்லாம் அந்த காலத்துல போகும்போது கெட்டுச்சோறு கட்டிட்டு போவாங்க தங்கி இருந்து சம்பு தட்டை அறுத்தாங்கன்னு சொன்னா அங்கேயே பொங்கி பொறிச்சு சாப்பிடுவாங்க அப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சம்பு தட்டை வெட்டுவதற்கு துப்பாக்குடி இதனை கடந்து தேவேந்திர மக்கள் எல்லாம் மேற்கு முகமாக மலையாள சீமையில பச்சையாறு பக்கத்தில சம்பு தட்டை வெட்டுவார 8 நாளா தங்கிருந்து வெட்டும் போது எங்க ஐயா பச்சாத்தி மாடசாமி அமர்ந்திருக்கும் மகிமை அவர்களுக்கு தெரியல. சம்பு தட்டை அறுத்து அப்படியே கெட்டுக்கட்டா கெட்டுதாங்க. சம்பு தட்டையை அறுத்து 8 நாளா சேர்க்காங்க. அதாவது கெட்டுக்கட்டா ஒரு வண்டிக்கு சேர்க்கணும்ல. 8வது நாளையிலே நிம்மதியாக நம்ம சம்பு தட்டை வெட்டி சேர்த்தாச்சு. நம்ம அறுத்து கெட்டியாச்சு. நம்ம பொங்கி பொரிச்சு ஆமா சாப்பிட்டுட்டு போகலாமே. 8 நாள் ஆச்சு. ஆமா என்று இந்த பச்சையாறு பக்கத்துல 8 கட்டு 10 கட்டு கெட்டில வச்சிருக்காங்க. கட்டுச்சோறு கொண்டு போன சாதம் 1 நாள் 2 நாள் தான் சாப்பிட
போடலாம். ஆமா. மீதி இருக்கும் நாளையிலே பொங்கி பொரிச்சு அவங்களுக்கு பிடித்தமான மாமிச கறிகள் எல்லாம் சமைத்து அந்த ஆத்து பக்கத்துல அந்த பச்சையாறு பக்கத்திலே சாப்பிட்டார்கள். ஐயா சும்மா விடுவாரா? நம்ம ஒரு மனுஷன் இருக்கோம். முட்டை தான், முருங்கைக்காய் தான், கருவாடு தான், மாமிசம் தான் இவங்க சாப்பிடுதாங்களே. நம்ம இருக்கும் இடத்திலே அசிங்கப்படுத்தி விட்டார்களே. நாமல் கொலுவிருக்கும் பச்சையாற்றிலே உள்ள சம்புத்தட்டை அறுத்து கொண்டு போறாங்க. இவங்க பின்னால போகணும். இவர்களை யாரிட்டும் பார்க்கணும். நம்மையாக பூசை வாங்கணும். பச்சாத்தி மாட சுவாமி சம்புத்தட்டை அறுத்து கொண்டு தேவேந்திர மக்கள் எல்லாம் ஊருக்கு புறப்பட்டாரே. வண்டியது பாரமேற்றி சம்புத்தட்டை கட்டி கொண்டு வருகிற வேளையில எங்க பச்சாத்தி மாட சுவாமி இவங்க ஊரு சேர்றது வரைக்கும் இவங்களுக்கு காவலா போனோம். இப்ப நாம ஒண்ணும் செய்யக்கூடாது என்று மக்கள் எல்லாம் முன்னடக்க பச்சாத்தி மாட சாமி முன்னடக்க. மின்னும் நல்ல பெண்ணுமாக மக்களுக்கு காவலாக வாராறு பட்சத்தி மாட அட்டம் சுழிக்காமல் அசைக்காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல் ஒரு குருவில் ஆந்தாமல் காகம் பறக்காமல் கருகுருவில் ஆந்தாமல் பச்சையாறு தனை கடந்து திருமலை போதை கூடி ஆரியங்கதனை கடந்து விஸ்வளவு மார்க்கமாக குடியரை மாந்தனை கடந்து குற்றால மார்க்கமாக துப்பாக்குடி மக்கள் எல்லாம் வண்டி வாரம் முன்போக வந்த மக்கள் எல்லாம் பின்போக மக்களுக்கு துணையாக எங்க பச்சாத்தி மாட சுவாமி துப்பாக்குடி வாராரே. துப்பாக்குடியிலே சம்புத்தட்டை கொண்டு வந்து இறக்கினார்கள். ஐயா வந்ததுல இருந்து நம்ம அமைதியா இருந்தா நாமல் மகிமை இங்கு தெரியாது. அவரை எட்டோட எட்டோ நாடா துப்பாக்குடி தன்னாதில தேவேந்திர சமுதாய வீதியில அட்டகாசம் செய்வாரா பச்சாத்தி மாடா அங்க இருந்து வந்த மக்களுக்கெல்லாம் காய்ச்சல் வெண்குளிர். ஐயோ என்ன மாயமோ என்ன மகிமையோ தெரியலையே. பச்சையாத்துல இருந்து சம்புத்தட்டை கொண்டு வந்ததுல இருந்து நம்மளுக்கு குணமே ஆக மாட்டேங்க. என்னவோ யாதோ பேயா பிசாசா காத்தா கருப்பா. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? யாரையாவது ஒரு கோடாங்க கொண்டு வந்து கோடாங்க அடிப்போமா என்று கோடாங்கிய அழைத்து வாரா புரியதுவும் அங்கே பாரா புரிய வேளையில பச்சாத்தி மாட சுவாமி தெய்வேந்திர மக்கள் மீது அருளாகி எப்பா என்ன பியாயி பிசாசுன்னு பாத்தியா? அடே நம் பியாயும் இல்ல காத்தும் இல்ல கடவுள் மகன் பச்சையாறு தன்னாதில மாந்திரவாதி பெரும்புலையே சிமலுக்குள்
கிடைத்த மகிமையை அறிய வேண்டும் என்று என்னை பச்சை ஆத்திலே போட்டு விட்டான். ஆமா நான் பச்சை ஆத்திலே அமர்ந்திருந்தேன். பச்சாத்தி மாடசாமி அப்பா, ஆமாப்பா என்னுடைய வாசல்ல நான் இருப்பதை அறியாமல் சம்புத்தட்டை வெட்டி குவித்து விட்டு சம்பளத்தை கட்டி ஆத்து கொண்டு போயிட்டா. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எச்சிப்படுத்தி நீங்க அசிங்கப்படுத்தி வந்து விட்டீர்களே. ஆமா உங்களோடு நான் விடுந்தொடர்ந்து வந்தேனப்பா. ஆமாப்போ உங்களை குணமாக்கணும்னா ஆமா உங்க ஊருக்குள்ள துப்பாக்குடியில நீங்க எனக்கு கொடை போட்டு நிலையம் போட்டு கொடை கொடுத்தீரானா ஆமோ உங்களையும் உங்க ஊர் மக்களையும் நான் வாழ வைப்பேன் என்றார். அப்படி பஞ்சாயத்தோட வலகை கொடுத்தாரு. ஐயா அப்படியே ஆட்டும் துப்பாக்குடி தன்னாதில தேவேந்திர சமுதாயம் மக்கள் எல்லாம் பச்சை ஆற்றில் குழுவிருந்த பச்சாத்தி மாடன் என்று நாமம் தான் கொடுத்து எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 8 நாளா நோம்பு இருந்து ஓட்டு குடையதும் தான் கொடுத்து பச்சாத்தி மாடசாமிய பக்குவமா வணங்கி வந்தார். பச்சாத்தி மாடசாமி துப்பாக்குடி மக்களுக்கெல்லாம் துடிகொண்ட தெய்வமாக அமர்ந்திருக்கிறார். இந்த பேச்சு அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஐயா யாரை யாருட்டு பார்த்தார் தெரியுமா? அந்த நிலைய வாங்கி யார கழுதீர்த்தான் வெட்டியில தேவேந்திர சமுதாய மக்கள் எல்லாம் அந்த காலத்துல நாத்துப்பறி நடுவ களமுளை எடுக்கணும் கருது இருக்கணும்னா ஊரு விட்டு ஊரு போவாங்க. நம்ம ஊர் ஆளெல்லாம் கடையம் பக்கம் கோயில் பேர்ல வந்து ரொம்ப நாளா தங்கி கருத இருந்தாங்க. எங்க மாமாவும் வந்திருக்காங்க. அந்த காலம் அப்படித்தான் ஊரு விட்டு ஊருனா மக்களை காப்பாத்த அப்படி பிழைப்புக்காக போன காலம் எங்க இருக்கு. இந்த கலிவீர்த்தாம்பட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய தெய்வேந்திர சமுதாய மக்கள் நாட்டுப்பறி நடுவ அவங்கள மாதிரி நட முடியாது. அந்த இந்திரகுல மக்கள் எல்லாம் துப்பாக்குடி ஊருக்குள்ள நாட்டுப்பறி நடுவைக்காக வருகின்றார்கள்.